வணக்கம். தமிழம்மா சிலபஸ். இம்பர் வான் எல்லை. இதை பாடியவர் வீரராகவ புலவர். இவர் தொண்டை நாட்டை சேர்ந்தவர். இவர் அந்தக கவி வீரராகவ முதலியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்தக கவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு கண் தெரியாது அப்படின்றது அர்த்தம். ஒரு புலவர் தன்னுடைய மனைவி கிட்ட தான் வாங்கின பரிசில புரிய வைக்க நினைக்கிறாரு. அதுதான் இந்த பாடல். அந்த புலவர் ராமனை பற்றி பாடி பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் வாங்கின பரிசு என்ன அப்படின்னா யானை. அப்போ இந்த யானை அப்படின்றத தன்னுடைய மனைவிக்கு அவர் புரிய வைக்கணும். இதுதான் பாடல். முதல்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா மனைவி கேட்குறாங்க, சரி போயிட்டு வந்தீங்களே என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு கலபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கலபம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம், ஒன்று யானை, இன்னொன்று சந்தனம். உடனே அவங்களோட மனைவி அதை சந்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, சந்தனம் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, அப்போ அதை நீங்களே பூசிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஐயையோ மனைவிக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மாதங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாதங்கம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று யானை, இன்னொன்று மா ப்ளஸ் தங்கம், அதிகமான தங்கம். உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிகமான தங்கமா, பெண்களுக்கு தங்கம்னா உயிர் இல்லையா? உடனே அவங்க சொல்கிறாங்க அப்பாடா நாம் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு எழுதுறாங்க. உடனே அவருக்கு இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அது இல்லை, வேழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேழம் அப்படின்றதுக்கு யானை அப்படின்றது மட்டுமே அர்த்தம் கிடையாது, கரும்பு அப்படின்றதும் அர்த்தம். உடனே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ கரும்பு வாங்கிட்டு வந்தியா, அப்போ நீங்களே அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே அவர் ஐயோ அதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பகடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பகடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகடுன்றத உழவு மாடு அப்படின்னு நினச்சிட்டாங்க. சரி பகடு கொண்டு வந்திருக்கீங்களா, ரொம்ப நல்லதாக போச்சு, அதை ஏரில் பூட்டி வயலில் உழறதுக்காவது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயையோ அது இல்லை, கம்பமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கம்பமா அப்படின்னு சொன்னே கம்பு மாவு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. சரி களியாவது கிண்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப நொந்து போய் கைமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கைமா அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் அது யானைன்றதே அவங்களுக்கு புரியுது. யானையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கே இங்கே சாப்பிட ஒன்றும் இல்லை, இதில் யானைக்கு சாப்பாடு போடணுன்னா நம்ம எங்கே போகிறதுன்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இதுதான் பாடல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.